பள்ளிவாசல் வந்தால் அவசரப்படாதீர்கள். ஏன்னா இங்கெல்லாம் நம்ம நிதானிச்சு இருந்து வெளியில போனா பரக்கத். இன்னும் சில பெருமக்கள் அழகா எழுதுவாங்க, உள்ள வர்ற போதே எத்திகாஃபுடைய நியத்துல வந்துடணும். பள்ளிவாசல்ல காலை வைக்கிற போது சாலிஹிங்களை பார்க்கிறோம். பள்ளியில அஸ்ஸலாமு அலைக்கும், பள்ளிக்கு முதல்ல சலாம் சொல்லணும். அப்புறம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, நபி அவங்களுக்கு சலவாத்து சொல்லணும். அப்புறம் அல்லாஹு மஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்தி, ரஹ்மத்தின் வாசலை திறந்து வை துவா. அதுக்கு பின்னால நவைத்துல் ஏத்திகாஃப் லில்லா, அல்லாஹ் நான் ஏத்திகாஃப் நியத் வச்சு உள்ள வர்றேன். இங்கிருந்து நம்ம வெளியில போற வரைக்கும் ஏத்திகாஃபில் இருந்த நன்மையும் எழுதப்பட்டுடும். ஆனா இவ்வளவுத்தையும் செய்ய சைத்தான் விடுவானா? விடமாட்டான். இவர் வரும்போதே அவசரம். முதல்ல வடது காலா இடது காலா, எந்த காலை வைக்கிறோம்னே தெரியாது. எந்த காலை வச்சு வந்தோம், எந்த காலை வச்சு போறோம்னு தெரியாது. அதை விட இந்த அவசரத்தின் பாதிப்பு, ஒரு கால் ரெண்டு காலில் மட்டும், ஒரு கால் சேர்ப்பு ஒரு காலில் மாத்தி போட்டு. இதுதான் ரியாசுல் ஜன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் பூங்காக்களின் ஒரு பூங்கா அப்படின்னு குறிப்பிட்ட இடம் தான் இந்த ரியாசுல் ஜன்னா. இந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமா நின்று தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. ரியாசுல் ஜன்னாவுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கிரீன் கலர்ல தெரியுது பாருங்க, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. இங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலமும் இருக்கு. ரியாசுல் ஜன்னாவுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் இருக்கு. இந்த இடத்துல தான் மிம்பர் மேல ஏறி ஜும்மாவுடைய உரை, மற்ற உரைகள் எல்லாம் இங்க நடத்தி இருக்கிறாங்க. மா பைன பைத்தி வா மிம்பரி, எனது வீட்டிற்கும் என் மிம்பாருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தின் தோட்டங்களில் ஒன்றாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பூமியில இருக்கிற ஒரு சொர்க்கத்துடைய பகுதினா அது ரியாசுல் ஜன்னா. கியாமத் நாள்ல இந்த ஒரு பகுதி மட்டும் சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லப்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூல் அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீப் அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் சித்திக், அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் பின் கத்தாப். நேரில் அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்னைக்கு காபா லாஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறோம் மக்களே. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மாஷா அல்லாஹ். மகரிப் தொழுகைக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான் லாஸ்ட் ஃப்ளோரு. இப்படி பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இங்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாதிப்பு, ஒரு கால் ரெண்டு காலில் மட்டும், ஒரு கால் செருப்பு ஒரு காலில் மாற்றி போட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு செருப்பு கிடக்குது, ரெண்டும் வடது காலாக கிடக்குது. இவர் அவசரத்தில் இன்னொருத்தர் செருப்பு ரெண்டையும் மாட்டிட்டு போய் ஏகப்பட்ட குழப்பம். அவசரத்தின் வெளிப்பாடு. எனவே பள்ளிவாசல் வந்தவர்கள் வெளியே செல்வதில் அவசர